அட்லி டைரக்ஷன் பண்ணுற அல்லு அர்ஜுன் லீடாக நடிக்கிற ராக்கா படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, பெங்காலி, மராத்தின்னு 7 லாங்குவேஜில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிக் பட்ஜெட்டில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு மெகா எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற மூவி. படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அட்லி டைரக்ஷனில் சாய் அபியங்கரோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு அப்படி இல்லைன்னா 2027 பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அல்லு அர்ஜுனோட பர்த்டே. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணுற அல்லு அர்ஜுனோட 23வது மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ நல்லாயிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இந்த படமும் ஒரு மெகா ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். எல்ஐகே படத்தோட எபிக்யூ போஸ்டர் வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் மூவி. பிரதீப் ரங்கநாதன் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 10 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. மீசைய முறுக்கு 2 படத்தில் இந்த அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் பப்பாளி பழமைய சாங் வந்திருக்கு. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாவே டைரக்ஷன் பண்ணி லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கரை படத்துலேருந்தும் அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் கண்ணம்மா என் கண்ணம்மா சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தனுஷே பாடியிருக்காரு. இந்த படத்தில் தனுஷ், மமிதா பச்சி லீடாக நடிக்கிறாங்க. படம் வர ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகுது. கருப்பு படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சாய் அபியங்கர். சாங் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் வரமே 14 ரிலீஸ் ஆகுது. இப்போ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படத்துலேருந்து அஃபிஷியல் கேரக்டர் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி அறிவுமதி அப்படின்ற கேரக்டர்லையும், செல்வராகவன் பார்த்தீங்கன்னா சிவானந்தன் அப்படின்ற கேரக்டர்லையும் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். பாட்டில் படத்தில் வந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயுமே கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. மலையாளத்தில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மூவி தான் மாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நஸ்லின் லீடாக நடிக்கிறாரு. படம் வரமே 1 ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்யா, கௌதம் கார்த்தி, சரத்குமார், மஞ்சு வாரியர் லீடாக நடிக்கிறாங்க. படம் வர ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆகுது. இப்போ TN 2026 தங்கப்பதங்க படத்தில் வந்து ரெடின் கிங்ஸ்லியோட கேரக்டர் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படம் வர ஏப்ரல் 10 தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. மனிதன் தெய்வமாகலாம் படத்தோட அஃபிஷியல் புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. செல்வராகவன் லீடாக நடிக்கிறாரு. படம் வர ஏப்ரல் 10 தமிழ் லாங்குவேஜில் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஃபிஷியலாக பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.